வணக்கம் அன்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமா இல்லை பாதகமான மாதமா அப்படி பார்த்தா, நிச்சயமா துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தா 2027 கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்குமே உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டம்தான். 2027 ஜூலை மாதம் வரைக்குமே சனி பயிற்சி பற்றி நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ரோகச்சனி எப்போ இருந்தாலும் பண வரவு உண்டு. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு பாதையை சனி பகவான் காட்டிடுவார். அதனால் உங்களுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இருக்கக்கூடியது 6ஆம் இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட ரோக சனியாக இருக்கிறார். உங்களோட பூர்வீக சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். தொழிலில் மாற்றம் ஏற்படும். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எதையும் செய்யலான்னு நீங்கள் யோசனை பண்ணனாலும் உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் சனி பயிற்சி கிட்டத்தட்ட 2027 ஜூலை வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு இப்போ பாக்கிய குருவை வந்திருக்கிறாரு. 2026 இன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவை வந்திருக்கிறதுனால குரு பயிற்சி பற்றியே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி பயிற்சியும் நல்லா இருக்குது, குரு பயிற்சியும் நல்லா தான் இருக்குது. குருவுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உட்கார்ந்த வீட்டுக்கு குரு நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பார். அப்போ மிதுன ராசியில் உட்காந்துருக்காரா, மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குற வீடு பார்த்தா குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ 5ஆம் இடமா உங்கள் துலா ராசி தான் பார்க்குறாரு. 7ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா பார்த்தா கும்பராசி பார்க்குறாரு. அப்போ 5, 7, 9. அப்போ 5ஆம் இடத்துக்கு உண்டான புத்திர பாக்கியம். ஆனால் 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். அப்போ புத்திர தடைகள் கண்டிப்பாக விலகும், நல்ல வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடமா பார்க்கறதுனால மாங்கல்ய ஸ்தானம் பார்க்கறதுனால மாங்கல்ய யோகம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 9ஆம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த குரு பயிற்சி டைரக்டாக குரு உங்கள் ராசியை, அதாவது இன்னைக்கு 5ஆம் இடமா பார்க்கறதுனால குறிப்பாக பூர்வீகத்தை சார்ந்தது, கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இடம் பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமண யோகம், புத்திர பாக்கியம், வளர்ச்சி இது 3மே இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட பஞ்சம ராகுவை வந்திருக்கிறாரு. இன்னைக்கு லாப கேதுவை வந்திருக்கிறாரு. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதாரணம் இல்லை. கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு ஒரு 80% உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் இன்னைக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த 2025 நடந்த இந்த 3 பயிற்சியுமே இன்னைக்கு ஒரு ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அது உங்கள் ராசிக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்து திசாபுத்தி மட்டும் நல்லா இருந்து எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ அதனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு தேவையானதை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு சாமி கும்பிட்டு வந்தாவே உங்களுடைய குறைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிடும். அப்போ இந்த 4 கிரகங்கள் பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அப்போ இந்த 4 கிரகங்கள் பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ 7வது வீட்டில் சுக்கிரன் போய் உட்காந்தா மாங்கல்யத்துக்கு சுக்கிர பகவானும் வலு சேர்க்கிறார். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ மாங்கல்ய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். இந்த 15 தேதிக்கு மேலே பார்த்தா இந்த ஆணி மாதம் 32 தேதி. அப்படி பார்த்தா இன்னைக்கு 15 தேதிக்கு மேலே 32 தேதி வரைக்கும் பார்த்தா 8வது வீட்டுக்கு போயிட்டாருன்னா மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும்.
இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் நமக்கு வந்து மண்மனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கைக்குடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ. சரிங்களா? ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே இப்போ 8ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா மண்மனை யோகத்தை கொடுத்துருவார். புரியுதுங்களா? இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்க்கும்போது மிதுன ராசி. அந்த மிதுன ராசியில் போய் இப்போ குரு கூட மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் 9ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் மாற்றம் கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். படிப்பு மாற்றம் எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு சால்வ் ஆகும். ஏதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4 காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே இப்போ 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம வரவு செலவு கணக்கு பார்க்கக்கூடிய சூரிய பகவானே இப்போ 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இன்னைக்கு கேது பகவானோட செவ்வாய் பகவான் இறஞ்சிருக்கிறாரு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில். பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதாவது குடுக்கல் வாங்கலுக்கு உகந்த கிரகம் பார்த்தா இந்த செவ்வாய் கிரகம்னு சொல்லலாம். அந்த செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார், லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம், அதிர்ஷ்டமான ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒரு யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எதுலேயுமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ராசியாக இருந்ததுன்னா துலா ராசி தான். எப்படி பார்த்தாலுமே இந்த 3 கிரகம் உங்களை சூழ்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானே உங்கள் வீட்டுக்கு வராரு. இந்த காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் அமையாது, பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்கள் அத்தியாவசியம் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், காரு வண்டின்னு மாற்றிக்கலாம், வீடு வாசல்ன்றது கட்டிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம நினச்சதை பண்ணிக்கலாம். கையில் காசு இல்லைங்களே, கடன்பட்டு அப்படி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா இந்த நேரம் கடன்பட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த கடனை சாதாரணமாக ஈஸியாக நீங்கள் அடைச்சிருவீங்க. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு உங்கள் நேரம் டாப்பில் இருக்குது. கையில் நான் சம்பாரித்து வச்சுக்கிட்டு தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே இருந்துக்க வேண்டியதான். ஏன்னா கடன் படாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணோம்னா கூட கடை வாங்கி தான் செய்கிறோம், ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கூட கடை வாங்கி தான் கட்டுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் வாங்கி கிரை பண்ணுறோம்னா கூட கடை வாங்கி தான் செய்கிறோம். அதனால் இப்போ வந்து 10 ரூபாய் கடன் பட்டாலும் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வந்து முதலீடாக மிச்சமாகவும் கடன் ஈஸியாக கட்டிடுவீங்க. அதனால் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.